தேமுதிகவோ விடுதலை சிறுத்தைகளுக்காகவோ இல்ல சின்ன லட்டுப்பேட கட்சிகளுக்காகவோ இதர பல அமைப்பு நாம் தமிழருக்காகவோ இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இடைஞ்சல் விஜய்க்கு இப்ப வருதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இத்தனை கட்சிகளையும் தாண்டி தமிழக கட்சிகளை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறதா ஒரு கேள்வி வருது. ஆளுங்கட்சி அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இங்க உட்காந்து பேசல, எதிர்கட்சி ஆதரவா இங்க உட்காந்து பேசல. மாற்றத்தை எல்லாருமே விரும்புறோம். ஆனா எப்படிப்பட்ட மாற்றத்தா இருக்கும்? குதிரையில சவாரி செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசைதான் இருக்கு. நல்லா ஓடக்கூடிய குதிரை நல்ல குதிரையை உட்கார்ந்துதான் ஓடணும்ன்ற ஒரு எண்ணம். அப்போ இது மூர்க்கத்தனமா எடுத்துட்டு போகுது இந்த குதிரை. இந்த குதிரையில நம்பி நம்ம எப்படி உட்காரலான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு புஷியானந்தோ யாருமே நமக்கு எதிரியோ கிடையாது. இந்த அரசியல் தலைவர் தன்னை சுத்தி அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க, தமிழகத்தை பலமுறை வளம் வந்தவங்க, தமிழகத்தோட நிலைப்பாடு என்ன, இங்க யாரு இருந்திருக்காங்க, இந்த ஊர்ல யாரு வாழ்ந்திருக்காங்க, இங்க என்ன குறைபாடு இருக்கு, இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத முழுமையா தெரிஞ்சவர்களால மட்டும்தான் அப்பகுதியில போயிட்டு, இல்லைன்னா கார்ல உட்காந்துக்கிட்டு கை காட்டிக்கிட்டே போலாம்.